வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சர்ன்ற ஒரு மான்வாவோட சாப்டர் 0. மான்வாவோட தொடக்கத்தில் லித்ன்ற ஒரு ஹார்பர் சிட்டியை காட்டுறாங்க. அந்த ஹார்பர் சிட்டிக்கு ஒரு கப்பல் வந்து டாக் ஆகுது. அந்த கப்பல்லேருந்து சிலர் வெளில வராங்க. அதில் ஒருத்தன் ஒரு வழியாக வந்துட்டேன்னு கத்துறான். இந்த சிட்டியில் எங்கே பார்த்தாலும் எதையாச்சும் விற்றுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஹெல்த் போஷன்ஸ் வேணுமா? கிடைக்கும். மீன் வேணுமா? கிடைக்கும். உங்களோட பொருள் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணுமா? கிடைக்கும். உங்களுக்கு எங்கேயாச்சும் தங்கணுமா? அதுவும் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ லைவான சிட்டி போல். கப்பலில் இருந்து இறங்கி கத்துனவனை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிய ரேமண்ட் அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன். அந்த ரெட் ஸ்கார்ஃப் போட்டிருக்கவன் பேர் ரேமண்ட் போல், டார்க்காக இருக்கிறவன் பேர் வாக்கர். இவங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. க்ரீன் ஜாக்கெட் போட்டிருக்கவன் ட்ரையான். அவனுக்கு பின்னாடி வர லேடியோட பேர் மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவளோட அட்வென்ச்சரர் ஜாப் வந்து அசாசின். அதனால் பிளாக் அசாசின்னு நம்ம கூப்பிடலாம். இவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிட்டிக்குள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அட்வென்ச்சர் தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி நடக்கிற உலகத்தை மேப்பிள் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த உலகத்தோட பேக் ஸ்டோரியை இப்போ நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் நிறையா அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்களாமா. அட்வென்ச்சர்ஸோட வேலையே தெரியாத இடங்களுக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த அட்வென்ச்சர்ஸ் மூலமாக ஹீரோஸ் ஆகிடுவாங்க. அந்த தெரியாத இடங்களை தான் கேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் இந்த மேப்பிள் வேர்ல்டில் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே கேட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த மிஸ்டீரியஸான போர்ட்டல்ஸ்க்கு பின்னாடி இந்த மேப்பிள் வேர்ல்டில் பார்க்க முடியாத கொடூரமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டு நிறைய அட்வென்ச்சர்ஸ் இறந்து போனாங்க. ஆனால் அந்த கேட்டுக்குள்ளே விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களும் நிறைய பவர்ஃபுல்லான ஐட்டம்ஸும் இருந்ததுனால எப்படியாச்சும் அதை அடைஞ்சு நம்மளும் ஹீரோ ஆகிட முடியாதான்ற கனவோட நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேட்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் முதல்ல காட்டின அந்த 4 பேர் கொண்ட அட்வென்ச்சர் டீமை காட்டுறாங்க. அந்த டீமோட லீடர் வாக்கர் நமக்கு பெயிட் தேவைப்படுதுன்னு சொல்கிறான். ஏன்னா கேட்டுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியாததுனால நிறைய அட்வென்ச்சர்ஸ் உள்ளே போய் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு தான் ஸ்லேவ்ஸை பெயிட்டாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறான். பின்னாடி இருந்த அசாசின் லேடி ஏதாச்சும் ஆபத்தான சுச்சுவேஷன் அப்போது நம்ம தப்பிக்கிறதுக்காக மான்ஸ்டர்ஸோட அட்டென்ஷனை வேற ஏதாச்சும் மேலே திருப்ப வைக்கணும். அதுக்கு அந்த ஸ்லேவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒத்துக்கிறேன், இது நல்ல பிளான் தான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் பேனலில் அந்த அட்வென்ச்சர் கும்பல் கேஃபார் மர்ச்சன்ட் யூனியனோட ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்லேவ் மாஸ்டர் இருக்கிற ஸ்லேவ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியில் 2 ஸ்லேவை ரெக்கமெண்ட் பண்ணார். அவங்க 2 பேரையும் இந்த அட்வென்ச்சர் டீம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேட்டுக்கு போகிறாங்க. வாக்கர் அந்த கேட்டோட பில்லரில் நம்ம உள்ளே போயிருக்கோன்றத அடுத்து வரவங்களுக்கு நோட் பண்ணுறதுக்காக ஒரு கோடு கிழிக்கிறான். இது அட்வென்ச்சர்ஸோட பழக்கம் போல இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பில்லரில் எந்த கோடும் இல்லை. அப்போது இவங்க தான் இந்த கேட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க. எல்லாரும் தயாரானு கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் ரேமண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற பெரிய பெரிய மஷ்ரூம்ஸை பார்த்து ஆச்சரியப்படுறான். இந்த மாதிரி ஒரு விசித்திரமான இடத்த நான் பார்த்ததே கிடையாது. நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறான். வாக்கர் யாரும் நர்வஸ் ஆக வேணாம், கேட்ஸ் எல்லாம் மான்ஸ்டர்ஸ் கம்மியாக இருக்கிற இடங்கள்ல தான் ஃபார்ம் ஆகும், அதனால் இப்போதைக்கு நம்ம கிளியர் தான்னு சொல்கிறான். வந்த கேட்டே நம்ம போகிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால் எக்ஸிட் கேட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு அந்த அசாசின் லேடி சொல்கிறா. அப்போது அவள் பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. இதை எதிர்பார்க்காததுனால இங்கே எப்படி மான்ஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு குழம்புறாங்க எல்லாரும். ரேமண்ட் சார்லட் அப்படின்னு கத்துறான். அந்த பிளாக் அசாசின் பேர் சார்லட் போல இருக்கு. கொஞ்ச நேரத்திலே அவங்கள மான்ஸ்டர்ஸ் சுத்து போட்டுருச்சு. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு வாக்கர் அவனோட மேஜிக் ஸ்டாஃபை யூஸ் பண்ணி ஃபயர் ஆரோ ஸ்கில்லை வச்சு அந்த லேடி அசாசினை அட்டாக் பண்ண மான்ஸ்டரை கொல்றான். இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, ஸ்லேவ்ஸை மரத்தில் கட்டுங்க, நம்ம இந்த இடத்த விட்டு உடனே தப்பிச்சே ஆகணும்னு கத்துறான். அந்த ஸ்லேவ்ஸில் ஒருத்தன் இருங்க எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு கெஞ்சிறான். ட்ரையான் வாயை மூடிட்டு சொல்கிறத செய்யின்னு கத்தியை வச்சு மிரட்டுறான். ரேமண்ட் என்னை மன்னிச்சிருங்கன்னு முணங்கிட்டே அந்த ஸ்லேவ்ஸை மரத்தில் கட்டிட்டு அந்த 4 அட்வென்ச்சர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க. கண் இமைக்கிற நொடியில் ஒரு ஸ்லேவை அட்டாக் பண்ணி கொன்னுருது. இன்னொரு ஸ்லேவை மான்ஸ்டர்ஸ் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறத காட்டுறாங்க. அடிப்பட்ட லேடி அசாசினை தாங்கிட்டு வாக்கரும் மிச்சம் இருக்கிற 2 அட்வென்ச்சர்ஸும் கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டாங்க. இந்த ரெய்டு வந்து ஃபெயிலியரு, நம்ம இந்த கேட்டை கிளியர் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இல்லை, எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்கிறான் வாக்கர்.
ரேமண்ட் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ட்ரையான், டே முட்டாள், மனசை திடப்படுத்திக்கோ, இந்த ரைடு ஃபெயிலியரு, ஆனால் நம்ம உயிரோட இருந்தோன்னா அடுத்த ரைடுக்கு நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலாம், அதனால் விட்டு கொடுத்துறாத, வாக்கர் சொல்கிறத கேளு, நம்ம கண்டிப்பாக எல்லாரும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து ட்ரையானை ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. ஒரே அடி, ட்ரையான் காலி, இடம் ஃபுல்லாக ரத்தம், மூச்சு பேச்சு இல்லாமல் தரையில் கிடக்கிறான். இதை பார்த்த வாக்கரும் ரேமண்டும் ட்ரையான்னு கத்துறாங்க. கோவத்தில் வாக்கர் அவனோட ஃபயர் ஆரோ ஸ்கில்லை அந்த மான்ஸ்டர் மேலே யூஸ் பண்ண பார்க்குறான். அப்போது அந்த மான்ஸ்டர் அதோட நாக்கை வச்சு வாக்கரோட கழுத்தை சுற்றுது. அதில் பேனிக்கான வாக்கர் அவனோட இன்கேன்டேஷனை ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த நாக்கை அந்த மான்ஸ்டர் அப்படியே உள்ளே எடுத்து அதனோட கொடூரமான பற்களை வச்சு வாக்கரை அப்படியே ரெண்டாக கடிக்குது. இதை பார்த்த ரேமண்டுக்கு வேற லெவலில் பயம் வருது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு தவிழ்ந்து ஓட பார்க்குறான். அப்போது ரேமண்டோட காலையும் அந்த மான்ஸ்டர் அதனோட நாக்கால் பிடிச்சி கடிக்குது. என்னோட காலுன்னு கத்துறான், கதறான். அப்போது அவன் முன்னாடி இருக்கிற மரத்தோட கிளையில யாரோ வந்து நிற்கிறத பார்க்குறான். வெயிட், நீதானா? நீ உயிரோட தான் இருக்கியா? சந்தோஷம், சீக்கிரம் என்னை வந்து காப்பாத்து. என்னோட எல்லா டீம் மெம்பர்ஸும் இறந்துட்டாங்க, இப்போதைக்கு நீயும் நானும் மட்டும்தான். அப்புறம் ரொம்ப சாரி, உன்னை மரத்தில் கட்டினதுக்கு நான் வேணும்னு பண்ணலை. உன்னால் தனியாக இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால் சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காம சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துடாடேன்னு கத்துறான். அந்த ஸ்லேவ் மரத்துலேருந்து கீழே குதிச்சு இறங்குறான். ரேமண்டை பார்த்து, எனக்கு உன்னை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, நான் லேட்டாக வந்துட்டேன் போலன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா ரேமண்டோட பாதி உடம்பு ஆல்ரெடி அந்த மான்ஸ்டரோட வாயில் இருக்குது. ரேமண்ட் கீழே இருக்கிற ரத்தத்தில் அவனோட முகத்தையே பார்க்குறான். அழுதுகிட்டே சிரிக்கிறான். முழுசாக அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ளே போகிறதுக்குள்ள உன்னால் மட்டும் இந்த கொடூரமான இடத்துலேருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? அடுத்தது நீ தான்னு சொல்கிறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அதனோட வாயை மூடிடுது. ரேமண்டோட ரிஸ்ட் மட்டும் வெளியில் வந்து விழுது. ரேமண்டை சாப்பிட்டு முடித்த அந்த மான்ஸ்டர் அடுத்து முன்னாடி இருக்கிற அந்த ஸ்லேவை பார்க்குது. அட்டாக் பண்ண தயாராகிட்டு அந்த ஸ்லேவை நோக்கி ஓடி வருது. அப்போது, இல்லை, நான் இங்கே சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த ஸ்பியரை வச்சு அந்த மான்ஸ்டரோட உடம்புலே ஒரு ஓட்டையை போடுறான். அவன் மூஞ்சில் இருந்த ரத்தத்தை தொடச்சிட்டு, நான் செத்த இடம் இது இல்லைன்னு சொல்கிறான். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் நம்ம மான்வா சீரீஸோட ஹீரோ. பேர் எல் பௌமே. நான் லாஸ்ட் சீரீஸ் மாதிரி ஹீரோனே மென்ஷன் பண்ணுறேன். இதோட சாப்டர் 0 முடிவடைகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மான்வாவோட ப்ரோலாகே தரமாக இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேக்டு தாங்க. ஹீரோ எப்படி அவனோட கடந்த கால நினைவுகளை வச்சு அவன் செஞ்ச தப்புகளை மறுபடியும் செய்யாமல் மேலும் பவர்ஃபுல்லாகி அவனோட கடைசி லாஸ்ட் அட்வென்ச்சரை முடிக்கிறான்றது தான் ஸ்டோரியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.